வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில தக்காளி இல்லாத ஒரு நாள் நினைச்சு பார்க்க முடியுமா? ரசம், சாம்பார், சட்னின்னு எல்லாத்துலயும் ஹீரோ இவர்தான். ஆனா, இந்த தக்காளி வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல. இதுல ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ குணங்கள் தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு வீடியோல தக்காளியோட அறியப்படாத உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன குழப்பம். தக்காளி பழமா? இல்ல காய்கறியா? தாவரவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு பழம். ஆனா நாம சமையல்ல காய்கறியா பயன்படுத்துறோம். 1893இல் அமெரிக்க நீதிமன்றமே இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆரம்ப காலத்துல தக்காளி விஷம்னு நினைச்சு மக்கள் இத பயிரிட பயந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இது உலகத்தோட அத்தியாவசிய உணவா மாறிடுச்சு. தக்காளி ஏன் சிவப்பா இருக்கு தெரியுமா? அதுல இருக்கிற லைகோபீன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காரணம். இது இதய நோய்கள் வராம தடுக்கும். இதில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி உயிர்ச்சத்துக்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வெயிலால் ஏற்படுற சரும பாதிப்புகளை குறைக்க தக்காளி ஒரு இயற்கை சன்ஸ்கிரீன் மாதிரி செயல்படும். தக்காளியில இருக்கிற வைட்டமின் கே மற்றும் கால்சியம் நம்ம எலும்புகளை உறுதியா வைக்கும். எல்லாத்துலயும் ஓரளவு வேணும் இல்லையா? அதே போல தக்காளி சிலருக்கு சில பிரச்சனைகளை தரலாம். முக்கியமா சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க தக்காளிய அளவோட எடுத்துக்கணும். ஏன்னா அதுல ஆக்சலேட் அதிகமா இருக்கு. அதே போல அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா? ஸ்பெயின் நாட்டுல லா டொமெட்டீனா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும். அங்க மக்கள் தக்காளிய ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிலோ தக்காளி இதுக்காகவே பயன்படுத்தப்படுது. சோ, நண்பர்களே, தக்காளி வெறும் சமையல் பொருள் மட்டும் இல்ல. அது ஒரு மருந்தும் கூட. தினமும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான தக்காளிய உணவுல சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.